பாக்கியலட்சுமி வெற்றி டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டது தப்புன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு எல்லாமே முடிஞ்சு சுதாகர் வீட்டுக்கு இனியா போகிறா. போய் அங்கே விளக்கேற்றி எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் சுதாகரும் தன்னோட வேலைத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் போகிறாரு. அங்கே போயிட்டு வாங்க சம்மந்தின்னு சொல்லி பாக்கியா கூப்பிட, வாங்க வாங்க நான் வந்து உள்ளே வர வேண்டியது, அடுத்தது நீங்கள் வெளியில் போக வேண்டியது அப்படின்னு சொல்லி சுதாகருக்கு சொல்ல, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டீங்க, அப்படி தான் இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வெட்டு டாக்குமெண்ட்டில் இனியாவுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்ட்டு சுதாகர் எழுதியிருக்காரு. நான் வெத்து டாக்குமெண்ட்டில் தான் எழுதி, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டு கேஎஸ் ரெஸ்டாரண்ட்டோட இன்றைக்கி தான் போகிறோம், பேரை மாற்ற தான் போகிறோம் அப்படின்னு தானே சொன்னீங்க. அந்த மாதிரி தான் நான் என்ன சொன்னனோ அந்த மாதிரி தான் இந்த டாக்குமெண்ட்டில் சைன் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சத்தியமெல்லாம் சாமி மேலே வேண்டிட்டு இப்போ போய் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொன்னனோ அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் என்கிட்ட ஒரு மாதிரி, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு மாதிரி இப்படி பேசி எங்களை கவுத்துட்டீங்க, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நீங்கள் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிறீங்கன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சவால் விட்றேன். இந்த சவால்லேருந்து பாக்கியா ஜெயிச்சு வருவாங்க, ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டை மீண்டும் மீட்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு கொஞ்சம் லைக்